உதவியாக இருக்கிற திருமறையில் இருக்கிற பெயர்கள் இன்றைக்கு வேற பெயர்ல இருக்கிறது. ஆனால் அதில் உண்மை என்னவென்றால் அது இருக்கிறது. பைபிள் இருப்பது, இல்லாதது ஒன்றும் இல்லை. இருப்பது, அதுதான் the truth. நம்ம கையில் இருக்கிறது சத்தியம், சத்திய வேதம். அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, இது எதுவும் பொய் கிடையாது, கற்பனை கிடையாது, புராணம் கிடையாது. இது சத்தியம். இது சத்தியம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு காரணம் அப்படி நடந்த நிகழ்வுகளில் ஒன்று. ஆபிரகாமை கடவுள் அழைத்தார், அவனை ஆசீர்வதித்தார். கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். நமக்கு ஆசீர்வாதம், கர்ப்பத்தின் கனியை நானும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி கிடைக்கும். இவ்வளவு விஷயங்களை இன்றைக்கு நாம் ஆசீர்வாதமாக. ஆனால் பெரிய ஆசீர்வாதத்தை, உன்னை பெரிய இனமாக்குவேன், ஜனமாக்குவேன், ஜாதியாக்குவேன், எல்லா தேசங்களுக்கும் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று சொன்ன ஆளுக்கு அவங்க கிழமை கேள்வியாய் 100 வருஷத்தை கடந்த பிறகு கூட குழந்தை இல்லை. அப்போ ஒரு தாயால் அதை தாங்க முடியல. சாரால், அவன் ஆபிரகாம கடவுள் வாக்கு கொடுத்துட்டாருன்னு உறுதியா இருந்தான். ஆனால் சாரால் ஒருவேளை என் அடிமை பெண் மூலமாக எனக்கு வாரிசு கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார் என்று சொல்லி எகிப்திய அடிமை பெண் சாராளுடைய வீட்டிலே பணிப்பெண்ணாக இருந்த பொழுது அவளை ஆபிரகாமுக்கு 2ஆம் தரமாக மனைவியாக கொடுக்கிறார். ஆப்ஜெக்ட், அடிமையை மனிதர்களாக மதிப்பதில்லை. ஆனால் அவருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் it became a subject. The object became a subject. She became a wife of Abraham. கொடுத்துட்டார், அவர் கர்ப்பிணி ஆயிட்டார். ஆனால் அதை தாங்கிக் கொள்ளுகிற சக்தி யாருக்கு இல்லை? இல்லை. அதனால ஒரு பிரச்சனை ஏற்படுது, அவ வீட்டை விட்டு போயிடுறார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை நான் விலைக்கு சொல்ல வேண்டியது இல்லை அப்படிங்கிறதுங்க. ஏன்னா இப்போ வெளியே போயிடும். இந்த பகுதி முதல் பகுதி. வெளியே போயிட்டு கடவுளுடைய தூதன் அவளை சந்திக்கிறது 2வது பகுதி. அவள் திரும்ப வீட்டுக்கு இந்த குழந்தையை பெற்றெடுப்பது 3வது பகுதி. இந்த 3 பகுதியும் அந்த 16ஆம் அதிகாரத்துக்குள்ள அரங்கிருக்கிறது. அது மட்டும் அந்த 16ஆம் அதிகாரத்துக்கு இருக்கிற இன்னொரு சிறப்பு என்றால், நிறைய சிறப்பு இருக்கு. 2 national theories inside, 2 nation theories inside, 2 generation இருக்கு. அதுதான் அந்த 16ஆம் அதிகாரத்தினுடைய சிறப்பு. பைபிள் இந்த ட்ரூத்னு சொல்றோமே, அந்த ட்ரூத்தை நாம் நம்ம எடுத்து அது உள்ள நுழைஞ்சு போய் போராடி அதை எடுத்து நாம் ருசிக்க வேண்டும். அப்பதான் அது நமக்கு பொருத்தமுடையதாக இருக்கும். இல்லை என்றால் ஏதோ ஒரு கற்பனை கதையாக, ஒரு புராணமாக அது பாட்டு இருந்து போகும். அல்லது நம்முடைய பக்திக்கு ஒரு மாதிரி பைபிள் வாசித்து கவர்மெண்ட் போனாதான் அந்த நாளெல்லாம் ஒரு மாதிரி இருக்குதுன்றதுக்கு உதவியா இருக்கும். இல்லை இன்னைக்கு பைபிள் வாசிக்காது அதனால தான் அவ்வளோ கஷ்டம். வாசித்து போனவங்களுக்கு கஷ்டம் இல்லையா? இருக்கு. ஆனால் மனிதருக்கு ஏற்படுகிற கஷ்டமே அல்லாமல் வேற கஷ்டங்களுக்கு ஏற்படுவது இல்லை. ஆனால் அதை தாங்குகிற ஆற்றலையும் சக்தியும் தருகிறவராக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதையெல்லாம் திட்டமாக சொல்லுகிற ஒரு செய்தியாக இது இருக்கிறது. அது என்னவென்றால், சாரால் ஒரு முடிவு எடுக்கிறார், ஆபிரகாமுக்கு மனைவியா கொடுக்கிறார். சாரால் கடவுளிடத்துல பர்மிஷன் கேட்கல. ஆபிரகாம் கடவுளிடத்துல பர்மிஷன் கேட்கல. இல்லப்பா, நான் தான் உங்களை பொறுங்கன்னு சொன்னேன், நீங்க ஏன் அவசரப்படுறீங்கன்னு கடவுள் அவங்க கிட்ட பேசல. சரி, இதெல்லாம் போகட்டும். இந்த கிழவனை 2ஆம் தரமா உனக்கு கொடுக்குறேன், அவனை கணவனா ஏற்றுக்கொள்ள உனக்கு இஷ்டமா அப்படின்னு சாரால் கேட்டாங்க. இல்லம்மா, அந்த அம்மா சொல்றாங்க
ஆனா உனக்கு இஷ்டமான ஆபிரகாம் கேட்டாரா? சரி, அவங்க 2 பேரும் விருப்பப்படுறாங்க, நீ அந்த குழந்தையை பெற்று கொடுன்னு ஆகாருக்கு கடவுள் சொன்னாரா? இல்ல. இதுல என்ன தெரியுதுன்னா, கடவுளுக்கு இடமே இல்லை அந்த இடத்துல. ஆபிரகாமும் கடவுளை கன்சல்ட் பண்ணல, சாராலும் கன்சல்ட் பண்ணல. சரி, ஆபிரகாமும் சாராலும் ஆகாரை கூட கன்சல்ட் பண்ணல. ஏன்னா அவளை ஒரு பொருட்டென்றே மதிக்கவில்லை. இப்பொழுது அவள் கர்ப்பவதியானால் அதை பொறுத்து கொள்ள சாராலால் முடியவில்லை. எனவே வீட்டை விட்டு விரட்டினார். இப்போ நிறைமான கர்ப்பிணியாய் வனாந்தரத்திலே தனிமையிலே எகிப்திய அடிமை பண்ணி எங்கே போவார்? எந்த வசதியும் கிடையாது, போக்குவரத்துக்கான எந்த வசதியும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது, வழியும் கிடையாது. அவளுக்கு அது தெரியவும் தெரியாது. எனவே தனிமையிலே தவித்து அழுத்து கொண்டிருக்கிற பொழுது அவள் தேடாத ஆண்டவர் அவளை தேடி ஒரு இடத்துல வந்து நிற்கிறார். இதுதான் கடவுள். நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாம் அறிவோம் என்றால் வேதம் அவரை யார் என்று சொல்கிறது என்பதையும் நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். I know whom I believe. That is true. But you must know who is he in the scripture, in the Bible. திருமறைக்குள் அவர் யாராக இருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வேண்டும். இப்போ ஆண்டவர் பேசுகிறார், கடவுளுடைய தூதன் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். ஆகாரே, ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? ஆகாரே என்று பெயரிட்டு அழைக்க தெரிந்த ஆண்டவருக்கு அவள் எங்கே இருந்து வருகிறாள் என்பது தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சும் தெரியாதது போல நம்ம பக்கத்துல அவர் இருக்கிறார். ஞாபகம் வச்சு, நாம் நினைக்கிறோம் இது கடவுளுக்கு தெரியாதுன்னு. அவருக்கு இருளும் இருள் அல்ல. வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்துக்கு போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர். எங்கே உனக்கு மறைவாக நான் போவேன்? பைபிள் சொல்லுது. அது சில நேரங்களில் நம்ம மறந்துடும். நம்ம வசதிக்கு கன்வீனியன்ட்டா அதை நம்ம கையாளணும். இப்போ இந்த கேள்வி ஏன் கேட்கிறார்? ஆகாரே என்று பெயரிட்டு அழைக்க தெரிந்த கடவுளுடைய தூதனுக்கு அவள் எங்கே இருந்து வருகிறாள் என்று தெரியும், தெரிந்தும் தெரியாதது போல் கேட்பதனுடைய ரகசியம் என்ன என்று சொன்னால், இதுவரை அவள் எங்கேயும் பேசவே இல்லை. இதுவரை பேசவே இல்லை. திருமறையில எங்கேயும் ஆகார் வாய் திறந்து பேசவே இல்லை. பேசாத அவளை, பேச வாய்ப்பளிக்காத அவளிடம் கடவுள் பேசுகிறார், பெயரிட்டு பேசுகிறார். ஆபிரகாமே என்று அழைத்தவர், மோசேயே என்று அழைத்தவர், இன்றைக்கு ஆகாரே என்று அழைக்கிறார். மோசேக்கு கொடுத்து ஆபிரகாம் கொடுத்த அந்த இடத்தை யாருக்கு கொடுக்கிறார்? ஆகாருக்கும் கொடுக்கிறார். இவன் தான் தெரிந்து கொண்ட ஜனம், நான் அவனை தான் அழைத்திருக்கிறேன். நீ இல்லைன்னு கடவுள் ஒதுக்கி வைக்கவில்லை. எல்லாரும் அவருக்கு வேண்டும் என்பதுதான் கடவுள். ஒரு தாய்க்கு எல்லா பிள்ளையும் பிள்ளைதான். ஒரு தாய் தேற்றுவதை போல நான் உன்னை தேற்றுகிறேன் என்பது நமக்கு, அவரை துதிக்கிற, அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிற, ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும். ஏன்னா அவர் அதை எப்படி சொல்றாருன்னா, இந்த மந்தையில் இல்லாத ஆடுகளும் எனக்கு உண்டு, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இதை விசுவாசித்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எல்லாருக்கும் கடவுள், அவர் எல்லாருக்கும் கடவுள். இப்பொழுது ஆகாரே என்று எளிமையா வாய் திறந்து எங்கே இருந்து வரேன்னா அவளுக்கு சொல்ல தெரியும், எங்கே போறேன்னா சொல்ல தெரியாது. அதுக்கு பதில் சொல்றாரு, நீ திரும்பி போ. அதான் அவருக்கு பதில். நீ ஏன் எங்க நிக்கிற? உன்னை யாரும் வந்து தேட மாட்டாங்க, உன்னை கூப்பிட மாட்டாங்க. அப்படி திக்கற்று, திசையற்று, வக்கற்று, வகையற்று
திசையற்று நிற்கிற பொழுது கடவுள் அங்கே நிற்கிறார். நீ அழைக்காத நேரத்தில், நீ நினைக்காத நேரத்தில் ஆண்டவர் உன் தேவையிலே இருக்கிறார். அவருடைய கரம் நம்மை தங்குகிறது. நமக்கு தெரியாதது. ஆனா எப்போ என் பிள்ளைக்கு எப்போ எது தேவைன்றத கொள்ளாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? ஆனா அவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இந்த அடிப்படையில் தான் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். நீ திரும்பி போ என்று சொல்கிறார். ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, ஆகாருக்கும் சாராளுக்கும் சமாதானம் பண்ணுகிற சமாதான பிரபு, ஆதியும் அந்தமும் ஜோதியும் சுடரும் அல்பாவும் ஒமேகாவும் அவர் நம்மோடு கூட இம்மானுவேலராக இருக்கிறார். எங்கே 1-2 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர், வாக்கு மாறாதவர். அவர் நாமத்தினாலே நாம் கூடி வருகிற பொழுது நம் மத்தியிலே அவர் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இந்த இடத்திலே நம் மத்தியிலே இருக்கிறார். காரணம், அவர் மனிதன் அல்ல. சொன்ன வாக்கை மாற்றிக் கொள்கிறதற்கு அவர் மனிதன் அல்ல. அவர் வாக்கு மாறாதவர். அவருடைய நாமத்தினாலே 2-3 பேர் கூடினால் அங்கே இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்று இங்கே நம் மத்தியிலே அவர் இருக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன் என்றவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் பல நேரங்களில் அறியாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஆகாரே என்று சொன்னவர் அங்க நிறுத்தல. ஆபிரகாம் கிட்ட பேசின மாதிரி ஆகார் கிட்ட பேசுறார். ஆபிரகாம் ஆசீர்வதித்தது போல ஆகார் ஆசீர்வதிக்கிறார். அங்கதான் 2 நேஷன் தேரி இருக்கு. 2 இனத்தின் வரலாறு இருக்கு. ஒரு தகப்பன், 2 தாய், 2 சகோதரர்கள். அதுதான் இப்ப பாலஸ்தீனா இஸ்ரேல் சண்டை. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று ஆபிரகாமிடத்தில் சொன்னவர் கேப்ரியேல் தூதன் மரியா கிட்ட சொல்றான், பயப்படாதே, நீ கடவுளிடத்தில் கிருபை பெற்றாய், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். இன்னொரு இடத்துல இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் அப்படின்னு இருக்கு. இங்க நீ ஒரு ஆண் மகனை பெறுவாய். ஸ்கேனிங் இருந்ததாப்பா. நீ ஒரு ஆண் மகனை பெறுவாய். அங்கே இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னது போல இஸ்மவேல் என்று பெயரிடுவார்கள். நீ இல்ல, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ இல்ல பேர் வைக்க போறது, அவங்க அப்பா வைப்பார். யோவான் கதை தெரியும் இல்லையா? நம்ம வம்சத்துல யோவான்ற பேர் யாருக்குமே இல்லையே, எப்படி யோவான் பேரு அவருக்கு தெரியாது. இதுதான் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிற விதம். கடவுள் யார் மூலமாக நம்ம இடத்துல பேசுவார் என்று நமக்கு தெரியாது. யார் மூலமாக பேசுவார் என்று தெரியாது. நாகமானுக்கு கடவுள் யார் மூலமா பேசினாரு? ஒரு சிறு பெண் மூலமாக பேசினார். சவுல் ராஜாவாகிறதுக்கு அவன் அப்பா முக்கியமா கழுத முக்கியமா நினைச்சு அப்பா தான் முக்கியம் முடிவு பண்ணப்போ கடவுள் அவங்ககிட்ட பேசுறாரு, ஒரு வேலைக்காரன் மூலமா பேசுறாரு. நாகம்மான் யார் முறை குளிச்சு தேஞ்சுக்கிறான், நல்லா அவளை இதை விட நல்ல நதி எங்க கிட்ட இருக்கு, நான் அங்க போய் குளிக்கிறேன்றான். வேலைக்காரன் சொல்றான், உன்னை பெரிய வேலை செய்ய சொல்லிருந்தா செஞ்சிருப்பீங்கல்ல, சின்னதுதானே. அவன் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். யார் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவார் என்று நமக்கு தெரியாது.
ஆனால் அதை லிசன் பண்ணி ஒபே பண்ற பண்பு இருந்தால் கடவுள் யார் மூலமாகவும் நம்மோடு பேசுவார். அந்த அனுபவம் தான் கடவுள் இருக்கிறவராகவே இருக்கிறார். God with us, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் ருசிக்க முடியும், நாம் அனுபவிக்க முடியும், அதை சாட்சியாக பிறகு சொல்ல முடியும். அதற்கு வேதம் கடவுள் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. உனக்கு ஒரு மகன் பிறப்பான். எங்க ஊர்ல ஒரு கீர்த்தனை இருக்குது, அவன் உன்னை போல் இருப்பான். கீர்த்தனைனா ஐயர். எனவே இஸ்மவேல் என்று பெயரிடுவார். கடவுள் சொல்றார் அப்படின்னு பைபிள் சொல்லு. அவன் யாருக்கும் அடங்க மாட்டான். எல்லாரும் அவனுக்கு விரோதமா இருப்பார்கள், அவன் எல்லாருக்கும் விரோதமா இருப்பான். அவன் ஒரு காட்டு கழுதை போல் இருப்பான். இத்த போய் ஆசீர்வாதம்னு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் நீங்கள் எல்லாரும் காட்டு கழுதை போல் இருப்பீர்கள். எப்படி இருக்கு? பிளஸ் பண்ற ஆகாருடைய பிளஸிங் அதுதான். உன் மகன் இன்றைக்கு நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறாய், ஆனால் நீ எகிப்திய அடிமை பெண்ணா இருக்கிறாய். நீ அடிமையா இருக்கிறாய். உன்னை தேடுவார் யாரும் இல்லை, உன்னை ஏற்றுக்கொள்வார் யாரும் இல்லை, உனக்கு ஆலோசனை சொல்வார் யாரும் இல்லை. ஆனால் நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவளை அனுப்புகிறார். ஆபிரகாம் இந்த குடும்பத்தில் இந்த குழந்தையை பெற்றெடுத்து அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டு அவனை வழிகூட்டி அனுப்பி வைத்தார். வேதம் கடவுள் யார் என்று நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தரின் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. காரணம் அவர் எவர்? அவர் இஸ்ரவேலின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இன்று நம்முடைய தேவன். அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? யோசுவா கிட்ட சொல்றார், நான் மோசேயோடு இருந்தது போலவே உன்னோடு இருக்கிறேன். பலன் கொண்டு திடமானதாயிரு. மோசையோட கடவுள் இருந்தாருன்னு உலகமே ஏத்துக்குச்சு. ஆனா அவரு கூட இருந்தது போலதான் நான் உங்களோட இருக்கிறேன்றத அடிச்சு சொல்றாரு. அன்றைக்கு யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது, இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் சொல்லப்படும். இந்த நம்பிக்கையில் இருந்தா அவன் நிச்சயமா சொல்லலாம், என் கால் சறுக்குகிறது என்று நான் நினைக்கிற பொழுதெல்லாம் உங்களுடைய கரம் என்னை நிச்சயமா சொல்லலாம். அது நம்மோடு கூட இருக்கிறார். எனவே ஆகாரை ஆசீர்வதித்த கடவுள், ஆபிரகாமை ஆசீர்வதித்த கடவுள் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதே கடவுள் இந்த மந்தையில் இல்லாத ஆடுகளும் எனக்குண்டு, அவைகளையும் நான் கூட்டி சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை யார் இடத்துல சொல்லுகிறார்? நம்ம இடத்துல சொல்றார். இன்றைக்கு அவருக்கு கையாக, காலாக, கண்ணாக, காதாக, அவருடைய பிள்ளைகளாக அவருடைய பணியை தொடர்ந்து செய்யக்கூடிய பொறுப்பை கடவுள் மனுமக்களாகி நம்மிடத்திலே அவர் கொடுத்திருக்கிறார். நாம் தான் இன்னைக்கு செய்யணும். இந்த மந்தையில் இல்லாத ஆடுகளை யார் கொண்டு வந்து சேர்க்கிறது? நான் இங்க வந்து புதுசா செட்டில் அவர் கிறிஸ்துவங்க யாருன்னா அவங்கள பார்த்து போனால் சர்வீஸ்ல மெம்பர் ஆக்கிறது பத்தி பேசல. அதையும் செய்ய வேண்டும். இப்ப நான் சொல்றேன், அதையும் விடாது இருக்க வேண்டும். ஏன்னா நீங்க புறப்பட்டு போங்கள், சகல ஜாதியாரையும் ஜனத்தாரையும் என்ன பண்ணுங்க, சீடராக்குங்கள். அப்புறம் ஞானஸ்தானம் கொடுங்க. நீங்க கொடுத்துட்டு போறீங்க, அதே ஒண்ணு ஞானஸ்தானம் கொடுங்கள். அங்க நிறுத்தல. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை, நான் உங்க கையில இன்னைக்கு கொடுத்திருக்கிறது, இதான் அவர் கற்றுக் கொடுத்தது. இதான் நான் தொடங்கினேன். கடவுள் யார் என்பதை வெளிப்படுத்துகிற சத்தியமாக. சத்தியம் என்கிறது உண்மை, இது நிஜம், நடந்தது என்கிறதினுடைய பொக்கிஷம். வேற எந்த சமய லிட்டரேச்சருக்கும் ஸ்கிரிப்சருக்கும் இந்த பவர் கிடையாது.
ட்ரூத்னு சொல்லக்கூடியது, சத்தியம்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கு யாருக்கும் கிடையாது. ஆனா நமக்கு இருக்குது. நம்ம எத்தனை பேர் சொல்லியிருக்கோம்? நம்ம எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கோம்? இதுதான் சேலஞ்ச், இதுதான் சேலஞ்ச், இதுதான் இன்விடேஷன், இதுதான் கால் ஆஃப் காட். God appoints in His own time, in His own people, to proclaim the gospel. Who are they? We are the people of God. We have to take this scripture. We receive. We have to give it. நாம் எதை பெற்றுக்கொண்டோமோ அதை என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். தமிழ்ல ஒரு பழமொழி, இறக்கிற கண்ணத்தான் சுரக்கும் அப்படின்னு. எனவே எனக்கு பிரியமானவர்களே, இது இன்னும் 2 கதை மனசுக்கு அது மட்டும் சொல்லி நான் முடிச்சிருந்தேன். முடிச்சிட்டுமா? ஆமாம், ஒரு 2 கதை விட்டு சொல்லிட்டு கவிதையை இது வரைக்கும் வருது. ஆனால் கன்ஃபியூஸ் பண்ணுறவங்கள. அதனால் உலகத்தில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு கதை. பி எ ஹியூமன் அப்படிங்கிறது தான். கடவுள் மனித தன்மை இழந்த நம்மை மனிதர்களாக்க அவர் மனிதனானார். படைப்பின் சிகரமாக கடவுள் மனிதனை படைத்தார். மனிதனுடைய சாயலில் அவர் நம் மத்தியிலே வாழ்ந்தார். மீண்டும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இதை அடிப்படையாக கொண்டு உலகத்தில் புகழ்பெற்ற சிறுகதை, உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட கதை. அந்த கதையினுடைய தலைப்பு நாயும் மனிதனும். அதான் கதையினுடைய தலைப்பு. ஒரு மனிதன், ஒரு மனுஷன், அவன் ஒரு வீட்டில் திருடுறதுக்கு போறான். பெரிய காம்பவுண்ட் சுவர் ஏறி காம்பவுண்ட் சுவர்ல எட்டி பார்க்குறான். பார்த்தா வாசப்படியில் ஒரு நாய் கட்டியிருக்கு. பெரிய காம்பவுண்ட் சுவருங்க கட்டாயம் என்ன இருக்கும்? ரோட்டன் செடி இருக்கும், இல்லைன்னா கூட நாய் இருக்கும். இவன் அதை பார்த்தான், அது இவனை பார்த்துச்சு. அமைதியா இருந்த உடனே குடிச்சுட்டான். இப்ப அது மறுபடியும் பார்த்துச்சு, இவனும் பார்த்தான், அதுவும் அமைதியா இருக்கு, இவனும் அமைதியா இருக்கு. நைஸா நடந்து பக்கத்துல கதுவாண்டு நின்றுட்டான். இப்ப பார்த்தான் அந்த நாயை, அதுவும் அவனை பார்த்து. சரி, அமைதியா இருக்குதுன்னு இதை நம்ப முடியாது, நமக்கு அப்பப்ப சந்தேகம் வரும், நம்ப முடியாதுன்னு இவன் ஒரு பை மாட்டினான். அதை KFCல வாங்கின ஒரு லெக் பீஸ் இருக்கு, சிக்கன் லெக் பீஸ். இந்த கதை எழுதினவர் யூரோப்பியனாக இருக்கணும், அதனால தான் அவர் லெக் பீஸ் இருக்கு. அதை எடுத்து அதுக்கு போட்டான். அதை தட்டிட்டு அவன் மேல அப்படியே பாஞ்சுட்டாரு. பாஞ்சி 2 பேரும் கட்டி புரண்டு உருண்டாங்க. இதான் கதையே. அந்த கட்டி புரண்டு உருளும் போது பேசிக்கினாங்க. யார் யாரு? நாயும் மனுஷனும் பேசிக்கினாங்க. அவன் கேட்டான், நான் காம்பவுண்டு மேல ஏறினேன்னு அப்போ குறைச்சிருந்தா நான் போயிட்டு மாட்டேன். அப்ப நாய் சொல்லிச்சு, யாரோ ஒரு மனுஷன் வரான்னு நினைச்சேன். சரி, அங்கிருந்து இங்க நின்ன அப்போவாவது குறைச்சிருந்தா நான் உஷாராயிருப்பேன் அப்படின்னு. அப்போ என்ன நினைச்சேன், என் எஜமானுக்கு வேண்டியவர் போல இருக்கு, அதனால அவர் பார்க்க வந்திருக்கிறாருன்னு அமைதியா இருந்தேன். சரி, நான் உனக்கு தானே ஒரு பீஸ் கொடுத்தேன், அப்போ ஏன் என் மேல பாஞ்ச? அது வரைக்கும் உன்னை மனுஷன் நினைச்சேன், நீ எப்போ எனக்கு லெக் பீஸ் கொடுத்திய அப்பதான் திருடன் முடிவு பண்ண. மனிதன் திருடன் ஆயிட்டான், நாய் மனுஷன் ஆயிடுச்சு. படைப்புல கடவுள் படைப்பின் சிகரமாக படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் அந்த மனிதத்தை இழந்து இருக்கிற பொழுது அந்த மனிதத்தை ஈடு செய்கிறதற்காக பரிசுத்த வேதாகமும் நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அந்த நிலைமையில் இருக்கிற எல்லாரையும் மனிதர்களாக்க வேண்டும் என்பதுதான். ஒருவரும் கெட்டுப்போவது எனக்கு பிரியமில்லை, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக.